எல்லோருக்கும் வணக்கம். கதை கேளுங்க ராஜாத்தி என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு புதிர். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய எல்லா வீடியோக்களையும் நீங்க தவறாம பார்க்க முடியும். கதைகள் நல்ல மனிதர்களை உருவாக்கும் விதைகள். ஒரு ஊர்ல ஒரு சத்திரம் இருக்கு. அன்னைக்கு பார்த்து நல்ல மழை பெய்யுது. அந்த சத்திரத்துல 2 பேரும் ஓடி மழை விட்டோன்னு போலான்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க. அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாயந்தரம் நேரம் அது. மழை ஆனா விடவே இல்லை. அப்புறம் 3ஆவதா கொஞ்ச நேரத்துல ஒரு மனிதர் வர்றாரு. அவர் நான் இங்க தங்கிக்கலாமா அப்படிங்கிறாரு. தண்ணி சத்திரம் தாங்க, நம்ம 3 பேரும் உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு ஒன்றும் வாடகைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பொழுது போயிட்டே இருக்குது. ராத்திரி ஆயிடுச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கானா குறையவே இல்லை. இப்ப 3 பேருக்கும் பசி வந்துடுது. இந்த 3ஆவதா வந்தார் இல்லையா, அவர் சொல்றாரு எனக்கு பசிக்குதுங்க, ஆனா நான் என்கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வரல அப்படிங்கிறாரு. அதுக்கு முதலே 2 பேர் உட்கார்ந்தாங்க இல்லையா, அவங்க பரவாயில்ல, எங்கள்கிட்ட ரொட்டி இருக்கு, அதை நம்ம பிரிச்சு 3 பேர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட 3 ரொட்டி இருக்கு, இன்னொருத்தட்ட 5 ரொட்டி இருக்கு. இது எப்படி 3 பேர் பிரிச்சுக்கிறது அப்படின்னு 2 பேர் கேட்குறாங்க. அப்ப அந்த 3ஆவது என்ன சொல்றாரு, இது ரொம்ப ஈஸி, நீங்க ஒவ்வொரு ரொட்டியையும் 3ஆ கட் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்படி கட் பண்ண என்ன ஆகும், மொத்தம் 8 ரொட்டி இருக்கு. 3ஆ கட் பண்ணா 24 துண்டாயிடும். இப்ப 24 8 8 8 3 பேரும் பிரிச்சுட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஏன்னா மழை நிக்கிற மாதிரி இல்லை, அதனால அங்கேயே தங்கி தூங்கிட்டாங்க. மறுநாள் காலைல ஏஞ்சி மழை விட்டுடுச்சு. மறுநாள் காலைல ஏஞ்சி அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போறதுக்காக இருக்கிறப்ப அந்த 3ஆவது வந்தார் இல்லையா, சாப்பாடு இல்லாம வந்தார் இல்லையா, அவர் சொல்றாரு, நீங்க 2 பேரும் என்கிட்ட நல்லா அன்பா இருந்தீங்க, பழகினீங்க, நான் அதனால எனக்கு நீங்க சாப்பாடும் கொடுத்தீங்க, இந்தாங்க என்கிட்ட இருக்க நான் காசை உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு 8 தங்க காசு வச்சிருக்கிறாரு. அந்த 8 தங்க காசை அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க 2 பேரும் பிரிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்ப இந்த 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த 3 ரொட்டி வச்சிருந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, 8 காசு கொடுத்துட்டு இருக்காரு, பரவாயில்ல, 8 தங்க காசு, நம்ம 4 நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த 5 ரொட்டி வச்சிருந்தார் இல்லையா, அவர் சொல்றாரு, நான் 5 ரொட்டியை கொடுத்துருக்கிறேன், நீ 3 ரொட்டி தான் கொடுத்த, அதனால எப்படி நம்ம அப்படின்னா நம்ம 2 பேரும் எப்படி சரிபாதியா பிரிச்சுக்கிறது, நான் 5 காசு எடுத்துக்கிறேன், நீ 3 தங்க காசு எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு இந்த 3 ரொட்டி வச்சிருந்தது சொல்றாரு, நான் 3 தான் கொடுத்தேன், சரி நீ 5 கொடுத்தீங்க, ஆனா என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, நம்மள்ட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்ததுனால இதுல நம்ம நம்பர் படி எல்லாம் பார்க்க கூடாது, நம்ம 2 பேரும் சரிபாதியா பிரிச்சுப்போம், அதான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அந்த 5 ரொட்டி வச்சிருந்தவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் 5 வச்சுக்கிறேன், நீ 3 வச்சுக்கிறேன்னு சொல்லி இப்படியே பேசிக்கிட்டே மாறி மாறி பேசி அவங்களுக்குள்ள உடன்பாடே வரல. பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஏன்னா அது 5 தங்க காசுங்கிறனால அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க அந்த அரசவைக்கு போயிடுறாங்க. ராஜா அரசவையில போய் அவங்க 2 பேரும் அந்த பிரச்சனையை சொல்றாங்க. ராஜாவுக்கா தலையே சுத்துது, என்னடா இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, அப்புறம் சரி இது சரியான ஆளு தெனாலிராமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை கூப்பிட்டு அந்த கதையை சொல்றாங்க. தெனாலிராமன் சொல்றான், இது ரொம்ப சிம்பிள், இதை போய் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, என்ன தெரிவு அப்படிங்கிறாங்க. அந்த 3 ரொட்டி வச்சுதான் இல்லையா, அவனுக்கு 1 தங்க காசும் 5 ரொட்டி வந்திருக்கனுக்கு 7 தங்க காசும் கொடுத்துருங்க அப்படின்னா. இப்ப இந்த 3 ரொட்டி வச்சிருந்தவன் என்னடா தெனாலிராமன் இப்படி சொல்றாரு, அவனே 3 தாரான் எனக்கு, நான் 5 எடுத்துட்டு நீ 3 எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் 3 கொடுத்தான். நம்ம தான் நான் ஒண்ணு அதிகமா கேட்கறதுக்காக தான் பிரச்சனையே. இப்ப தெனாலிராமன் எனக்கு 1 தான், அவருக்கு 7ன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கோபமாயிட்டாரு. என்னடா இருந்தது போச்சு நொல்ல கண்ணாங்கிற மாதிரி வருத்தமாயிட்டாரு. ஆனா இப்ப ராஜா அரசவையில ஒரு தீர்ப்புன்னா அதை போய் நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியாது. சரின்னு 1 மட்டும் வாங்கிட்டு அவன் 7 எடுத்துட்டு அவன் போயிடுறான். ஆனா யாருக்கும் புரியல. உங்களுக்கும் பல பேருக்கு புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எப்படி பிரிச்சாங்க அப்படின்ட்டு. ஆனா ராஜா என்ன பண்ணாரு, கூச்சப்படாம தெனாலிராமன் கூப்பிட்டு, அப்பா 1 7 கொடுத்தியே, எப்படி கொடுத்த, கூட்டம் பக்கம் கொடுத்துட்டியா, இல்ல அதுல எதுக்கு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. தெனாலிராமன் அப்புறம் சொல்றான், அந்த 3 ரொட்டி வச்சிருந்தாரு இல்லையா, அவர் ஒவ்வொரு ரொட்டி 3 துண்டா பிரிச்சாரு. அப்படின்னா அவர்கிட்ட எத்தனை துண்டு வந்திருக்கும், 9 துண்டு வந்திருக்கும். 9 துண்டுல 8 துண்டு அவரே சாப்பிட்டாரு. அப்ப அவர் தானம் பண்ணது எத்தனை துண்டு, 1 துண்டு தான். இப்ப அந்த 5 ரொட்டி வச்சிருந்தாரு பாப்போம், அவரு ஒவ்வொரு ரொட்டியும் 3ஆ பிரிச்சாரு. அவர்கிட்ட மொத்தம் எத்தனை துண்டு வந்திருக்கும், 15 துண்டு வந்திருக்கும். அவர் எவ்வளவு சாப்பிட்டாரு, 8 சாப்பிட்டாரு.
மீதி எத்தனை தானமா பண்ணாரு? 7 தானமா பண்ணாரு. ஒரு ரொட்டி தானம் பண்ணவனுக்கு 1 தங்க காசுன்னா 7 ரொட்டி தானம் பண்ணனுக்கு எத்தனை காசு? 7 தங்க காசு. அதனாலதான் ஒருத்தருக்கு 1ம் இன்னொருத்தருக்கு 7ம் கொடுத்தாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.